குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. மோசே இறந்து போனாலும் யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னுடனே இருப்பேன். சோ மோசையின் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நம்ம வாழலாம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் செய்கிறவர். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, உனக்கு முன்பாக யாருமே எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளில நமக்கு அற்புதமான நாளாக மாற்றி தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் ஐயா, வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி, வாக்கு மாறாத தேவனே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களா நீ செய்ய விரும்புகிறீரோ அதெல்லாம் நீ செய்ய வல்லவரப்பா. எஸ்அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நிறைவேற்றும். உனக்கு முன்பாக யாருமே எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை எதிர்த்து வர அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் சுவாமி, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை கொடுப்பீராக. தூரத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே, தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, எஸ் சுவாமி, வீசாக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கொடுப்பீராக. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகப்படுத்துங்க எஸ்அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஒருவத்தையும் தொடட்டும் ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஊழியக்காரர்களுக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. எஸ் சுவாமி, ஆண்டவரே, உமக்கு ஊழிய செய்ய ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துங்க எஸ் சுவாமி. இந்த மாத கடைசியில சுவாமி நாங்கள் நிற்கிறோம் ஐயா. இந்த வருஷ கடைசியில கர்த்தர் உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக எஸ் சுவாமி. மக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை எஸ் சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, நாங்க யாருமே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கவும் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்ற நேரத்துல வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. மரணங்கள், இன்னொரு மரணத்தின் காரியங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, வாதிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக இயேசப்பா. ஆண்டவரே, உடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் உறுதியாய் நடக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you so much. Have a blessed day.